மதுரை விரகலூர் ரவுண்டானா அருகே ஏற்பட்ட அந்த விபத்தில் கிட்டத்தட்ட 15 பேர் காயமடைந்த நிலையில் ஒரு பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அபரகம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருந்து வந்தக்கூடிய தனியார் பேருந்து அதிவேகமாக வந்து கொண்டிருந்த பேரு மதுரை மாவட்டம் விரகலூர் அருகே ரவுண்டானா வளையும் போது சாலையின் அருகே நின்று கொண்டிருந்த வேனின் மீது அந்த அதிவேகமாக அந்த பேருந்து மோதியில் பெரிய விபத்து ஒன்று ஏற்பட்டது. அந்த விபத்து கிட்டத்தட்ட 15 பேர் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த 15 பேர் காயமடைந்து உடனடியாக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அப்ரகாம், இந்த நிலையில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து தனியார் பேருந்துகள் அதிவேகமாக வரும் நிலையில் தொடர்ந்து சாலை ஓரங்களில் நிற்கக்கூடிய வாகனங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வாகனங்கள் கூறிவந்த நிலையில் தற்போது சாலையின் ஓர நிறுத்தப்பட்டிருந்த அந்த வேனில் அதிவேகமாக அந்த பேருந்து மோதியதில் தற்போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அப்ரகாம், அதிகம் ஆட்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏற்பட்ட அந்த விபத்தினால் ஒரு கோர விபத்து. ஏனென்றால் அந்த வீடியோ காட்சியிலே தற்போது பார்ப்போம். தொடர்ந்து வந்து முன்னிற்கக்கூடிய அந்த பேருந்தின் பக்கமே வந்து மீட்பதில் பெரும் சிரமம் ஏற்படும் வகையில் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து வந்து அந்த மீட்கும் பணியில் அப்பகுதி பொதுமக்களும் பெருமை ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து நின்று வந்த வேனு மீது அந்த அதிவேகமாக அந்த பேருந்து மோதியில் முன் பக்கம் இருந்த அந்த பேருந்தின் முன்பகுதி உள்ளாமே சிதம்பரம் நிலையில் தற்போது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெரும் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்த அந்த பேருந்து தற்போது இந்த ஏற்பட்ட அந்த விபத்தில் தற்போது 15 பேர் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து சுலைமான் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபரகம், தற்போது இந்த கோர விபத்து பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபரகம், தகவலுக்கு நன்றி கார்த்திக்.